ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் இறந்து போனதா நினச்சிட்டு இருந்த ஹீரோயின் கு கூட பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அதே பார்ட்டிக்கு ஹீரோவும் போயிருப்பாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவை திட்டி விட்டு கு கூட போக, என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் என்கிட்டேருந்து நீ விலகி போக முடியாதுன்னு ஹீரோ தான் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறதோட லாஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின் அந்த பார்ட்டி ஹாலுக்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடி இந்த ஜியா ஹீரோயின் நிப்பாட்டி, என்ன ஷேன் உன்னால மென்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது போல, எப்போ பாரு எவன் முடியாத ஹூக்கப் பண்ணிட்டு தான் இருப்பியான்னு சொல்லி கேட்குறா. அந்த வார்த்தையை நான் உனக்கு கேட்கணும்டி, ஏன்னா நீ தான் அடுத்த ஹஸ்பண்ட் பின்னாடி சுற்றிட்டு இருக்க. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ இத்தனை வருஷமா என் ஹஸ்பண்ட் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, அவன் இன்னமா உன்னை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்கலன்னு கேட்கும் போது அவளுக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. ஹீரோயினை அடிக்க வரா. உடனே ஹீரோயின் அவன் கையை பிடிச்சு அவள் செவிலே பளிர்னு வைக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எண்ணெய் அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் அடிக்க வரா. அப்போ ஹீரோயின் அவள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ண. அந்நேரம் ஹீரோ அங்கே வரதை பார்த்துட்டு இந்த ஜியா வேணுன்னே கீழே விழுந்துட்டு, ஷென் என்னை மன்னிச்சிட்டு ஷென், நான் ஹீரோக்காக உங்ககிட்ட போட்டி போடலாம் வரல, என்னை போட்டியே நினைக்காதன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ கீழே கடக்கத்தை பார்த்துட்டு இந்த ஹீரோவும் சியாவும் வந்து தூக்கி விட்டுட்டு, ஷென்லி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினை திட்ட. அதுக்குள்ளே இந்த ஜியா, இங்க பாருங்க என்ஷு, நான் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போனா, அவ திடீர்னு என்ன செவல் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான்னு சொல்லி ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. என்ன ஷென் இதெல்லாம், அவ உடம்பு சரியில்லைங்கிறது உனக்கு தெரியாதா, எதுக்கு அவளை அடிச்சான்னு சொல்லி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கும் போதே, அந்த அளவுக்கு அவளுக்கு பெயினா இருந்ததுன்னா போய் சாக சொல்லுங்க. அவ ஒரு டைம் செத்தானா அதுக்கப்புறம் அவள்கிட்ட இருந்து எல்லா பெயினும் போயிடும். இவ எப்ப செத்தாலும் போய் புதைக்கிறதுக்கு ஆல்ரெடி இவளுக்கு நான் கலரை கூட சூஸ் பண்ணி வச்சுட்டேன்னு ஹீரோயின் சொல்லும் போது இந்த ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் உயிரோட இருக்கிற ஜியாவுக்கு சமாதி கட்டுன்னு சொல்லுவேன், ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய பாட்டிக்கே வந்துட்டு என் கு ஃபேமிலி மெம்பர் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாரான்னு பார்த்தா இவர் தான் நம்ம ஹீரோயினுடைய பயாலஜிக்கல் அப்பா. அதை கேட்டது ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஷேன் உங்க ஃபேமிலி மெம்பரா, அவளுக்கு உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, அது எங்க கு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம், மூணாவது மனுஷங்கெல்லாம் இதுல தலையிட வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ எங்க கு ஃபேமிலியோட பார்ட்டிக்கு வரவங்க எல்லாம் கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோங்க, அப்படி உங்களால டீசெண்டா நடந்துக்க முடியலன்னா தயவு செஞ்சு நீங்க இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு வாமா உள்ள போலான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போகும்போதே, ஷென் எதுக்கு கவலைப்படாதம்மா, அப்பா இன்னைக்கு நீ யாருங்கிற உண்மையை எல்லாரும் முன்னாடி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க பேசிட்டு போறது அங்க நிக்கிற ஒரு சர்வன்ட் கொஞ்சம் பிள்ளைத்தரமா அதை காதல வாங்கிட்டு இருக்கான். அந்த பார்ட்டி ஹாலுக்கு போயிட்டு, இன்னைக்கு என்னுடைய 50வது பர்த்டேக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான பர்சனை எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா, ஹீரோயினை தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணாம என்னுடைய கு ஃபேமிலியோட வாரிசுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்றாரு. அதை கேட்டுட்டு இந்த லூசு ஹீரோவும் என்ன நினைச்சுக்கிறானா, ஷென்லி இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இந்த அங்கிளோடைய வயசு என்ன, இந்த ஆளு கூடயும் அவருடைய நெஃபின் பையனான அந்த கு கூடயும் ஹூக்கோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிறான். ஹீரோ நினைச்ச மாதிரி தான் அந்த ஜியோவும் நினைச்சுக்கிறான். இங்க பாருங்க என்ஷோ, இந்த ஷென் எவ்வளவு கேவலமா இருக்கான்னு, அந்த கு கூட ஹூக்கோ பண்ணது மட்டும் இல்லாம அவருடைய அங்கிள் கூட ஹூக்கோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தப்பா பேசிட்டு இருக்கா. இங்க ஸ்டேஜ்ல ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி ஹீரோயினை வில்லத்தனமா பார்த்தாலே அந்த சர்வன் திடீர்னு ஹீரோயின் கழுத்துல வந்து கத்தி வச்சிடறான். உடனே ஹீரோயின் வந்து, டே என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல அவளை விடுடான்னு சொல்றதுக்கு, மிஸ்டர் என்ஷு நீங்க மட்டும் என் ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணினீங்களா, இன்னைக்கு உங்க வைஃபோட கழுத்துல நான் கத்தி வச்சிருக்க மாட்டேன், நீங்க என்னுடைய ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணாதால எனக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரல, அதனால ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த என்னுடைய குழந்தைய என்னால காப்பாற்ற முடியல, இன்னைக்கு நான் என் குழந்தைய இழந்து நிக்கிறேன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம், நான் அனுபவிச்ச வழியை நீங்க அனுபவிக்கணும்ல, அதனாலதான் இவங்க கழுத்துல கத்தி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா, டே நீ என்ஷுவை டார்கெட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, அதுக்கு எதுக்குற இந்த அப்பாவி பொண்ணு கழுத்துல கத்தி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது, யார் அப்பாவி, இவங்களா, இவங்க யார் தெரியுமா, இவங்க தான் என்ஷுவோடைய பில்லோட வைஃப், இவங்களை இழந்தாதான் அந்த என்ஷுக்கு என்னுடைய வழி என்னன்னு புரியும்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு தெரியுது தன்னை எதிர்த்து தான் பொண்ணு யார் லவ் பண்ணி இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க அப்பாவை எதிர்த்து தான் ஹீரோவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ கிட்டையும் தன்னுடைய பேக்ரவுண்ட் பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்க கோ அந்த சர்வன் கிட்ட, நீ தப்பான ஆளை பிடிச்சு வச்சிருக்க, என்ஷு என்னைக்குமே ஹீரோயினை லவ்வே பண்ணதில்ல, இங்க இருக்கா பாரு இந்த ஜியா, இவளதான் லவ் பண்ணிட்டு இருக்கான், ஒழுங்கா அவளை விடுறான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவோ, ஆமா மிஸ்டர் கோ சொல்றது உண்மைதான், என் வைஃபை நினைச்சு நீ பிடிச்சு வச்சிருக்க பாரு அந்த ஷென், அவன் மேல எனக்கு என்னைக்குமே லவ்வே இருந்ததுல, உனக்கு வேணா என் மேல நம்பிக்கை இல்லைனா நீ வேணா அவளை கொலை பண்ணிக்கன்னு சொல்றான். அதுக்கு கோவும், நீலாம் ஒரு மனுஷன், அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையான்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இந்த ஹீரோ பேசுனது நினைச்சு ஹீரோயின் மனசே சுக்குனரா உடஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல கூட உன் மனசு இவ்வளவு கல்லா இருக்குமான்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. அந்த சர்வன் ஹீரோயின் கிட்ட, பாத்தீங்களா உங்க ஹஸ்பண்ட் உங்களை விட்டுட்டு வேறொரு பொண்ணு கூட ஹூக்கப் பண்ணிட்டு இருக்காரு, உங்க நிலைமையை நினைச்சா எனக்குமே பரிதாபமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது, என்னால இப்ப உங்களை விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு ஹீரோயினை குத்திடுறான். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அங்க ஹீரோவும் அந்த ஜியாவும் வராங்க. ஆனா கோ அவங்க ரெண்டு பேரையும் ஸ்டாப் பண்ணி, ஹீரோயினுக்கு ஒன்னாலதான் இந்த மாதிரி நடந்தது, அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா ஒன்னு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும் கோவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, அவருடைய ஹஸ்பண்ட் நான் இங்க இருக்கும்போது உனக்கு என்னடா உன் மேல அவ்வளோ அக்கறை, அப்படி என்னதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா மிஸ்டர் கோ, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு ஒதுங்கி இருக்கிறதா உங்களுக்கு நல்லது, ஏன்னா
என்ஷு தான் ஹீரோயினுடைய லீகல் ஹஸ்பண்ட். அப்படி இருக்கும்போது ஹீரோயின் மேல உங்களுக்கு என்ன பெருசா அக்கறன்னு சொல்லிட்டு அந்த ஜியாவும் கேக்குறா. ஜியா ஒழுங்கா வாய மூடிட்டு ஓரமா போயிடல, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தான், என்கிட்ட நின்னு பேச கூட உனக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேஷண்ட் ஷென்னோடைய ஃபேமிலி மெம்பர் யாருன்னு கேட்டுட்டு அங்க டாக்டர் வராங்க. அட் த சேம் டைம் ரெண்டு பேருமே நான் தான் சொல்றாங்க. அவன் இல்ல, நான் தான் ஹீரோனுடைய ஹஸ்பண்ட், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்றதுக்கு அந்த பேஷண்டோடைய சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க, அதனால கண்டிப்பா அவங்க 2 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும், அதுக்கான ப்ரொசீஜர்லாம் பார்க்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இப்படி ஹீரோயினுக்காக ஹீரோ போறத பார்த்துட்டு இந்த ஜியாவுக்கா செம்ம கடுப்பா இருக்கு. நெக்ஸ்ட் பெட் ரெஸ்ட்ல இருக்கிற ஹீரோயின் கிட்ட ஹீரோ போயிட்டு என்ன ஷென் இப்போ உடம்பு பரவாயில்லையான்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் அவர் பேசுறத கண்டுக்காத மாதிரியே கோ எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் எடுத்து தரீங்களான்னு சொல்லி ஹீரோவை இக்னோர் பண்றாங்க. உடனே இந்த ஜியா பரவாயில்லையே ஷென்னுக்கும் கோக்கும் ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் போயிட்டு இருக்கு போலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல பேசுறா. அதுக்கு ஹீரோயினை விட்டு கொடுக்காம ஆமா நானும் என் ஷிவும் லீகலான ஹஸ்பண்ட் வைஃப்னு தெரிஞ்சுமே நீங்க 2 பேரும் என் முன்னாடியே பெட்ல இருந்தீங்க இல்லையா, அப்போ நானும் இந்த மாதிரி தான் நினைச்சேன்னு சொல்லி நல்ல ஹீரோயினும் உரைக்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஷென் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல, நீ தான் எங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கன்னு அந்த ஜியா சொல்றதுக்கு ஷென்லி ஜியா ஒன்ன மாதிரி இல்ல, அவ மனசு என்னைக்குமே சுத்தமானது, அவ ஒன்ன மாதிரி பாடியை வச்சு அவளுடைய கோலை எதையும் அச்சீவ் பண்ணலன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வருது. என்ஷி உன்னை பார்க்க முதல்ல எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு, நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு சீட் பண்ணதே இல்லாம என்னையே ப்ளேம் பண்றியா, உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு என் மூஞ்சிலே முடிக்காம எங்கேயாவது போய் தொலைன்னு சொல்றாங்க. எது டிவோர்ஸா, உனக்கு எவ்வளவு தெரியாம தான் என்கிட்டே டிவோர்ஸை பத்தி பேசுவேன், அது நீ செத்தாலும் என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்காது, ஈவன் நீ செத்தா கூட உன் ஆன்மா கூட என்னுடைய என்ஷு ஃபேமிலில தான் இருக்கணும், அப்ப கூட என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஜியாவை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே ஒரு வாரத்துல ஹீரோயினுக்கு உடம்புலாம் ரெக்கவர் ஆகி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிராஸ் பண்ணி போகும்போது அதே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு டாக்டர் கூட இந்த ஜியாவுக்கு லிங்க் இருக்கு போல. இதுங்க 2 ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம நல்லா கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா. அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போன ஹீரோயின் இவங்க 2 பேரையும் பாத்துறாங்க. இந்த ஜியாவை பார்த்தது ஹீரோயினுக்கு பெரிய ஷாக் இருக்கு. என்ன இவ என்ஷு பின்னாடி சுத்தி இருந்தா இப்போ இந்த டாக்டர் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்காளே, இந்த ஜியா என்னதான் ஜென்மமோன்னு சொல்லி தேடிட்டு போறாங்க. இப்படி ஹீரோயின் பார்த்ததை அந்த ஜியாவும் பாத்துறா. அங்க பாருங்க அந்த ஷென்லி நம்ம 2 பேரையும் பார்த்துட்டா, இப்போ மட்டும் ஹீரோ கிட்ட நம்மளை பத்தி சொன்னானா நம்ம 2 பேரும் போட்டு வச்ச பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது 2 ரவுடி பசங்க வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்படி ஹீரோயின் கிட்னாப் ஆகிறத தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஹீரோவும் ஓடி வந்து அந்த 2 ரவுடி பசங்களையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்துறாரு. அதுல ஒருத்தவன் ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுறான். ஹீரோயினும் தொப்புன்னு கீழே விழுந்து மயங்கிடுறாங்க. அப்போ ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோடைய தங்கச்சி ஆனா ஹீரோ கிட்ட ஓடி வந்து அண்ணா ஜியாவுக்கு உடம்பு ரொம்பவே முடியாம இருக்கு, அவளுக்கு இமீடியட்டா சர்ஜரி பண்ணணுமா, ஜியாவோட பிளட் குரூப் ஹாஸ்பிட்டலும் கிடைக்கலையா, இதுக்கு முன்னாடி இந்த ஷென்னு தானே ஜியாவுக்கு பிளட் கொடுத்தா, இப்போவே இந்த ஷென்னை கூட்டிட்டு வாங்க ஜியாவுக்கு பிளட் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிடுறா. அவன் தங்கச்சி சொன்னதை கேட்டுட்டு இந்த லூச ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஷென்லி தயவு செஞ்சு எப்படியாவது இந்த ஒரு தடவை ஜியாவுக்கு பிளட் கொடுன்னு சொல்லி கேட்கிறான். என்ஷு இவ்வளவு நாள் அந்த ஜியாவுக்கு பிளட் கொடுன்னு சொல்லி என் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு எடுத்தது போதும், இதுக்கப்புறம் அவ செத்தாலும் பரவாயில்ல, என் பிளட் அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏ ஷென்லி எதுக்கு நீ இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க, உன்னாலதான் ஜியாவுக்கு இப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுது, அப்படி இருக்கும்போது ஜியாவுக்கு அப்பத்த உனக்கு பிளட் கொடுக்க கூட வலிக்குதா, முதல்ல என் கூட வா வந்து ஜியாவுக்கு பிளட் கொடுன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அண்ணனை பார்த்து கு அங்க வந்துட்டு இந்த 2 ரத்த காட்டிரிங்களையும் திட்டி விட்டுட்டு ஹீரோயினை இருக்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. இங்க வீட்டுல ஹீரோயின் கு கிட்ட இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல அந்த ஜியா அந்த டாக்டர் கூட க்ளோஸ் ஆனதை பத்தி சொல்லிட்டு எனக்கு என்னமோ அவனை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியல, இவங்க 2 பேருக்கும் பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க போயிட்டு இவங்க 2 பேருக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கூவ அனுப்பி விடுறாங்க. கூவும் பரவாயில்ல ஹீரோனிக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்காரு, நீ எதுக்கு கவலைப்படாத ஷேன், நான் தான் இருக்கல, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு கூவா அங்கேருந்து கிளம்புறாரு. கூ அங்கேருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து ஏ ஷென்லி அங்க ஜியாவை ஹர்ட் பண்ணதே இல்லாம இன்னும் எப்படிலாம் அவளை ஹர்ட் பண்ணலான்னு இங்க படுத்துக்கிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறான். ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, நீ என்ன பேசுற எதை பத்தி பேசணும் கூட எனக்கு புரியலன்னு சொல்லும்போது பின்னாடியே என்ஷுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அந்த ஜியா வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு வரா. ஜியா ஆல்ரெடி உனக்கே உடம்பு முடியல, அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லி ஹீரோவும் அவளை போயிட்டு கேர் பண்ணிக்க. இல்ல என்ஷு என் மேல இருக்கிற அக்கறையில நீங்க எதுவும் ஹீரோயினை ஹர்ட் பண்ணிடுவீங்களோட தான் நான் வந்தேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த ஷென் ஹீரோயினி கிட்ட எதுக்கு ஷென் என் மேல உனக்கு இவ்வளவு வெறுப்பு, நான் என்னதான் உனக்கு அப்படி பாவம் பண்ணேன், நான் செத்தாதான் நீ நிம்மதியா இருப்பேன்னு கேக்குறா. ஹீரோயினிக்கு ஒன்னும் புரியல இவ எதுக்கு பேசுறான்னு. அது மட்டும் இல்லாம இவ இப்ப ஏன் வீல் சேர்ல உட்காந்துட்டு டிராமா பண்றான்னு கூட தெரியல. இருந்தாலும் அவகிட்ட ஆமாண்டே நீ செத்து தோல, நீ எப்ப சாவந்தா நான் கனவு கண்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. போதும் நிறுத்து ஷென்லி, ஒழுங்கா இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு, இன்னும் 5 வருஷத்துக்கு எப்பெல்லாம் ஜியாவுக்கு பிளட் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீ வந்து அவளுக்கு பிளட் கொடுக்கணும், ஏன்னா நீ தான் ஜியாவுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் கிட்ட பெரிய அமௌண்டா கொடுத்து அவளுடைய நிலைமையை இந்த மாதிரி மோசமாக்கி இருக்க, உன் அக்கௌண்ட்ல இருந்தா அந்த டாக்டருக்கு பெரிய அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அதுக்கான எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. என்ஷு நிஜமாலுமே நான் உன்ன மாதிரி ஒரு முட்டால பார்த்ததே இல்ல, யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா, நான் கூட தான் நேற்று ஹாஸ்பிட்டல்ல
ஒரு டாக்டர் கூட இந்த ஜியா க்ளோஸா இருந்ததை பார்த்தா எங்க நான் அதை வாங்கிட்ட சொல்லிடுவணும்னு என்ன ஆள் வச்சு கடத்த ட்ரை பண்ணா அதை சொன்னா நீ என்ன நம்ப போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த ஜியா ஹீரோனி கிட்ட ஷென் எனக்கு தெரியும் என்ன உனக்கு பிடிக்காதுன்னு, அதுக்காக ஹீரோ கிட்ட என்னை பத்தி இந்த அளவுக்கு தப்பு தப்பா பேசுவேன். நாங்க ஒன்னும் உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணவில்லை, என்னுடைய இல்னஸ்க்காக தான் ஹீரோ உங்ககிட்ட வந்து இப்படி கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்றா. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு ஹீரோ அக்ரிமெண்ட் தூக்கி ஹீரோனி கிட்ட போட்டு ஒழுங்கா இந்த பிளட் டொனேஷன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு, பணத்துக்காக தானே இந்த கோ ஃபேமிலில வந்து ஒட்டிட்டு இருக்க, நான் வேணா உனக்கு 500 மில்லியன் பணம் தரேன், ஒழுங்கா சைன் பண்ணுன்னு சொல்றாரு. ஹீரோயினும் அந்த அக்ரிமெண்ட் எடுத்து படிச்சு பார்த்துட்டு என்ஷோ உனக்கு நான் சாகணும் அவ்வளவுதானு சொல்லி கேக்குறாங்க. நீ ஒன்னும் சியாவுக்கு ரொம்ப வருஷத்துக்கு பிளட் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 5 வருஷம் மட்டும் கொடுத்தா போதும், அதுவும் மாசத்துல 2 தடவை மட்டும்தான் உன் உடம்புல இருந்து பிளட் எடுப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோ பேசுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ஷோ நீ சரியான முட்டாள், உன் ஒய்ஃபோடைய உடம்புல இருந்து பிளட் எல்லாம் உறிஞ்சி உன்னுடைய மிஸ்டர்ஸுக்கு கொடுக்குற, அது மட்டும் இல்லாம நீ பெத்த பிள்ளைங்களவே உன் கையால கொண்டுட்ட, இதெல்லாம் பத்தலன்னு இன்னமும் என்கிட்ட இருந்து பிளட் வாங்க பிளட் டொனேஷன் அக்ரிமெண்ட்ல சைன் கேட்டுட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனே இல்ல டீமன்னு சொல்றதுக்கு போதும் ஷென்லி வாயை மூடு, உன்னாலதான் சியாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, நீ தானே அவளை ஹர்ட் பண்ணினா அதுக்கு காமெண்ட் செட் பண்றதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும், அது மட்டும் இல்லாம நான் தான் உனக்கு பணம் தரேன்னு சொல்றேனே, அந்த பணத்தை வச்சுட்டு இதுக்கப்புறமா அது கூ கிட்ட உன்னுடைய பாடியை செல் பண்ணாம ஒழுங்கா வாழுன்னு சொல்றான். அதை கேட்டதும் ஹீரோனிக்கா செம்ம கோவம் வந்துச்சு, வாயை மூடுற சன் ஆஃப் டேஷ்ன்னு சொல்லி திட்டிட்டு நான் என்னுடைய பாடியை சேல் பண்ணா என்ன இல்ல வேற ஏதாவது பண்ணா உனக்கு என்ன, ஒழுங்கா உன் அக்ரிமெண்ட் தூக்கிட்டு ஓடி போன்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட் தூக்கி ஹீரோ மேலே விட்டு கடைசி இங்கேருந்து போன்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ மட்டும் இந்த அக்ரிமெண்ட்டை நீ சைன் பண்ணலன்னா இதுக்கான பின் விளைவுகளை கண்டிப்பா நீ அனுபவிப்பன்னு சொல்றதுக்கு, அதே மாதிரி நீயும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி என்னுடைய பெர்மிஷன் இல்லாம என் உடம்புல இருந்து பிளட் எடுக்க ட்ரை பண்ணினா அதுக்கான பின் விளைவுகளை நீயும் சந்திப்பன்னு சொல்லி ஹீரோயினும் பயங்கர போல்டா பேசுறாங்க. உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் தான் என்கிட்ட இந்த அளவுக்கு திமிரா பேசுவ, என்ன கோ ஃபேமிலி உனக்கு சப்போர்ட் பண்றாங்கங்கிற நினைப்பா, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கோ ஃபேமிலி உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஜியாவை கூட்டிட்டு அங்க இருந்து ஹீரோவும் கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஜியாவை பார்க்க ஹீரோடைய தங்கச்சி வந்திருக்கா. அவகிட்ட இந்த ஜியா ஹீரோயின் ஹீரோவை திட்டினது அவர் அந்த ஃபைலை விட்டு அடிச்சதுன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அந்த ஷென்னுக்கு எவ்வளவு தைரியம் தான் என் அண்ணனே ஹர்ட் பண்ணிருப்பா, என் அண்ணனுக்காக நான் அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு இந்த ஆனாவும் சொல்லிட்டு இருக்க. நீ ஷென்னை ரிவெஞ்ச் எடுக்குன்னு நினைச்சேன்னா அதுக்கு நீ அவருடைய பிரைவேட் லைஃபை ஸ்பாயில் பண்ணணும், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்லன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஐடியாவை கொடுக்குறா. இந்த ஜியாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த ஆனாவும் மறுநாளே ஹீரோயினை ரேப் பண்றதுக்கு ஒரு பர்வர்டு பையில அனுப்பி விட்டுட்டா போல இருக்கு. நான் அந்த ஷென்லே ரேப் பண்றதுக்கு அனுப்பி விட்டவன் சரியான விமனைசர், அவன் கிட்ட மட்டும் அந்த ஷென்லி ஒரு டைம் மாட்டினானா அதுக்கப்புறம் அவன் ரெப்புடேஷனே ஸ்பாயில் ஆயிடுன்ட்டு அந்த ஜியா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் அறகுறையா காதல வாங்கின ஹீரோவும் நேரா அந்த ஆனா கிட்ட போயிட்டு என்ன ஷென்லிக்கு எதிராக நீ பிளான் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டி கேட்கும் போது அவளும் பயத்துல எல்லா உண்மையும் உளறா. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆனா அனுப்பி வச்சாலு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிகப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடக்க ட்ரை பண்றேன், நான் கோ ஃபேமிலி சேர்ந்தவன், என் கோ ஃபேமிலிக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, அதுக்கு அந்த பர்வர்டு உன்னை டச் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் எங்கேருந்து வந்து நினைச்சிட்டு இருக்க, எல்லாமே உன்னுடைய என்ஷு ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் என்ன அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லிடுறான். இவன் சொல்றதை கேட்டு ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா என்ஷு ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னா அப்ப என்ஷு தான் உன்னை அனுப்பினதான் சொல்லி கேட்டுக்கிட்டே நான் அந்த பிளட் டொனேஷன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணலங்கிறதுக்காக அந்த ஜியாவுக்காக ஹீரோ இந்த அளவுக்குலாம் கேவலமா இறங்கிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன்ல அப்படியே மயங்கிடுறாங்க. அந்நேரம் பார்த்து கரெக்டா அங்க ஹீரோ வந்து அவனை பிடிச்சி அடிச்சு எட்ட தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்தி அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க ஹீரோடைய வீட்டுல ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறாரு. ஆப்போசிட்ல ஹீரோ பார்த்ததுமே ஹீரோயின் நீ இந்த அளவுக்கு கேவலமா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன ரேப் பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருப்பேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்காக ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ற அளவுக்கு நான் கேவலமானவன் கிடையாது, நான் ஒன்னு அவன் அனுப்புறேன்னு ஹீரோ சொல்றதுக்கு என்ஷு என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாத, நீ அந்த ஜியாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றாங்க. போது நிறுத்துறியா, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற, சரி நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, மறுபடியும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் உனக்கு வரக்கூடாதுன்னா இப்பவே இந்த பிளட் டொனேஷன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும்னு சொல்றான். அது மட்டும் கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு அப்போ உனக்கு வேற சாய்ஸே இல்ல, உன் லைஃப் ஃபுல்லா இந்த ரூம்ல தான் நீ அடைஞ்சு கிடக்கணும்னு சொல்றான். இல்ல நான் என் கோ ஃபேமிலிக்கே திரும்பி போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கிருந்து எழுந்து போக ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த ஹீரோயினை விடாம அப்படியே லாக் பண்ணி ஷென் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நம்ம 2 பேரும் கப்பல்ஸ் தான், அதனால நீ என் கூட தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்றான். இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட என்னால உன் கூட இருக்க முடியாது, இப்பவே நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமா போயிட்டு அந்த குவா மேரேஜ் பண்ணிக்கலான்னு பாக்குறியா, அந்த மாதிரி ஏதாவது உனக்கு என்ன இருந்ததுன்னா அதை என்னோட மறந்துடு, ஏன்னா என்கிட்ட இருந்து உனக்கு என்னைக்குமே விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ so much and see you.